பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் மைந்தரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் நம்மை ஆட்கொண்டு வழி நடத்துகின்ற தூய ஆவியானவரிடமிருந்தும் கிருபையும் சமாதானமும் நல் பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும், குறிப்பாக பெந்தேகோஸ்தே திருநாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே வீற்றிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் உண்டாவதாக. ஆமென். சிந்தனைக்காக முன்பு வாசிக்க கேட்ட நிருப பகுதிக்கு பதிலான பகுதி அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1 முதல் 21 முடியுள்ள வசனங்கள். அதிலே காலத்தின் அருமையை கருதி சில வசனங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு முன்பாக வைக்க ஆசிக்கின்றேன். 1வது வசனத்திலிருந்து 10வது வசனம் முடிய 11வது வசனம் முடிய நான் வாசிக்கிறேன். பெந்தேகோஸ்தே எனும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிறேன், இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மெசொப்பொத்தேமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்தமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். நாம் பாடின பாடலின் 650வது பாடலின் அந்த முதல் சரணத்தை மீண்டும் ஜெப நிலையிலேயே நாம் பாடுவோம். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்று தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்று தாரும் ஆவியானவரே. வேத
வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தார் ஆவியானவரே. ஆவியானவரே ரே பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. அன்பின் பரலோக கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம். தூய ஆவியானவரை கொண்டு எங்கள் அகக்கண்களை திறந்து உம்முடைய வேதத்தின் ரகசியங்களையும் அதிசயங்களையும் நாங்கள் பார்க்க ஆண்டவர் கிருபை புரிய வேண்டும் என்று மன்றாடி செபிக்கிறோம். இதோ இந்த நாளிலே வசனத்திற்காக காத்திருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் உம்முடைய ஆவியை பொழிந்தொழுவீராக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் அன்பு நிறைந்து எங்கள் நல்ல கர்த்தாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாள் பெந்தேகோஸ்தே திருநாள். உலக வரலாற்றிலே திருச்சபை உதித்த திருநாள். இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பிற்பாடு மேல் வீட்டறையிலே இயேசுவை பின்பற்றின மக்கள் கூடி வந்திருக்க, அங்கே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட அவர்கள் வெவ்வேறு பாஷைகளிலே பேச, அந்த மக்கள் இவர்கள் மதிமயங்கி இருக்கிறார்கள் என்று சொல்ல பேதுரு பிரசங்கிக்க, பிரசங்கத்தை கேட்டு அநேகர் மனமாற, இதெல்லாம் இப்படிதான் இந்த திருச்சபை அன்றைக்கு பெந்தேகோஸ்தே திருநாளிலே ஆரம்பமானது. இப்போது உங்களை பார்த்து நான் கேட்கின்றேன், பெந்தேகோஸ்தே அல்லது பெந்தேகோஸ்தே அப்படி என்று சொன்னால் அர்த்தம் என்ன, பொருள் என்ன? 50வது, அதான் மத சட்டத்தில் 50வது என்று பொருள். 50வது பொருள், அதாவது பஸ்கா பண்டிகையிலிருந்து 50வது நாள் பெந்தேகோஸ்தே பண்டிகையாக யூத மக்கள் அன்றைக்கு கொண்டாடி மகிழ்ந்தார்கள். இது ஒரு அறுவடை பண்டிகை. அறுவடைக்காக நன்றி செலுத்துகின்ற ஒரு பெருவிழாவாக யூதர்கள் ஆசரித்து மகிழ்ந்தார்கள், கொண்டாடினார்கள். அப்பேற்பட்ட நாளிலேதான் ஆவியானவர் ஊற்றப்பட்டார். நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன் அப்படி என்று பிராமிஸ் பண்ணி சென்ற ஆண்டவர் பெந்தேகோஸ்தே திருநாளிலே ஆவியானவரை பொழிந்தருளினார். ஆவியானவர் ட்ரினிட்டியில 3 பேர், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. இந்த பரிசுத்த ஆவியை குறித்து திருமறையின் தொடக்கத்திலிருந்தே பார்க்க முடியும். திருமறையின் தொடக்கத்திலிருந்தே பார்க்க முடியும். பரிசுத்த ஆவிக்கு ஹீப்ரு பைபிளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் ரூவா என்பது. ரூவா ஆவி அப்படி என்ற அர்த்தம். இது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் ஆதியாகம புஸ்தகம் 1வது அதிகாரத்திலிருந்தே பார்க்க முடியும், 2வது வசனத்திலிருந்தே பார்க்க முடியும். ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார் அப்படின்னு பார்க்க. பழையற்பாட்டு காலத்திலே பார்க்கின்ற போது ஆவியானவர் அவருடைய செயல்பாடுகள் நிபந்தனைக்கு உட்பட்டதாகத்தான் இருந்தது. ஆவியானவர் அன்றைக்கு எல்லா மக்களுக்கும் கொடுக்கப்படவில்லை. குறிப்பாக ராஜாக்கள் மீதும் தீர்க்கதரிசிகள் மீதும் நியாயாதிபதிகள் மீதும் தான் அதிகமாக ஊற்றப்பட்டார். அதே போல நிரந்தரமாகவும் அவர்களில் தங்கி இருக்கவில்லை. அதையும் நாம் திருமுறையிலே பார்க்க முடியும். சிம்சோன்
ஒரு நியாயாதிபதியாக இருந்தார். விஷய கடவுளுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஒரு மனிதன். அவன் தடமாறி பயணித்த போது, கடைசியில் அவனுடைய முடி வெட்டப்பட்ட போது ஆவியானவர் அவனை விட்டு விலகி சென்றார் என்பதை பார்க்க முடியும். அதே போல சவுல் அரசன், இது இஸ்ரவேலின் ராஜாக்கள் முதல் அரசன், முதல் மன்னன் சவுல். இந்த சவுலும் கடவுளுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டிருந்தான். ஆனால் எப்போது தாவீதுக்கு எதிராக பொறாமை கொண்டு செயல்பட ஆரம்பித்தானோ, எப்போது கடவுளுடைய வார்த்தைக்கு இணங்காமல் போனானோ, அப்போது ஆவியானவர் அவனை விட்டு விலகினார் என்பதை நாம் பார்க்க முடியும். அப்படி என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டு காலத்திலே நிபந்தனைக்கு உட்பட்டிருந்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டு காலத்திலே எல்லா மக்களிடத்திலும் ஊற்றப்பட்டார், நிரந்தரமாகவே ஊற்றப்பட்டார். அதுதான் பெந்தேகோஸ்தே பண்டிகையினுடைய சிறப்பு. எந்த வேறுபாடும் இல்லை, ஆண்களும் என்றும் இல்லை, பெண்களும் என்றும் இல்லை. யார் யார் அந்த கூடுகையிலே பங்கெடுத்திருந்தார்களோ, எந்த நிறமோ, எந்த மொழியோ, எந்த ஜாதியோ, எந்த இனமோ வித்தியாசம் இல்லை. அந்த கூடுகையிலே கூடி வந்திருந்த அனைவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். அப்போ இந்த ஆவியானவருடைய சிறப்புகள் என்ன என்பதைத்தான் இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். 3 காரியங்களை உங்களுக்கு முன்பாக தொட்டு வைத்துவிட்டு இந்த நாளின் இறை செய்தியை சுருக்கமாக நான் நிறைவு செய்ய ஆசிக்கின்றேன். முதலாவதாக 4வது வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசினார்கள். வெவ்வேறு பாஷைகளில் பேசினார்கள். ஒன்றிணைக்கும் ஆவியானவர். ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டதன் நோக்கம் எல்லாரையும் ஒன்றிணைக்க வேண்டும். அன்பானவர்களே, மொழி மிக மிக முக்கியமான ஒன்று. நம்முடைய எண்ணங்களை பரிமாறிக்கொள்வதற்கு மொழி பேருதவியாக இருக்கிறது. நம்முடைய உணர்வுகளை பரிமாறிக்கொள்வதற்கு மொழி பேருதவியாக இருக்கிறது. தனது கருத்தை பரிமாறிக்கொள்வதற்கு மொழி பேருதவியாக இருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவிலே ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போனாலே வேறு மொழிதான். கிட்டத்தட்ட 1600க்கு மேற்பட்ட மொழிகள் இந்திய தேசத்திலேயே இருக்கிறது. அப்போ ஆவியானவருடைய வேலை இங்க என்னன்னா, எல்லா மொழி பேசுகிற மக்களையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்பதுதான் ஆவியானவர் பொழிந்துள்ளப்பட்டதன் நோக்கம். அப்போ இந்த பாஷை, இந்த மொழி எங்க பிரிவு ஏற்பட்டது? இன்றைக்கு நாம் வாசித்து கேட்ட பழைய ஏற்பாட்டு பகுதியிலே பாபேல் கோபுரத்தை அவர்கள் கட்டி எழுப்பின போது கடவுள் பார்க்கிறார். இவன் வான மகிமைக்கு உயரத்துக்கு கோபுரத்தை கட்டி எழுப்புவேன்னு சொல்றான். அப்ப இதுக்கு காரணம் என்ன? மொழி. அதான் நான் சொல்லுவேன், கடவுள் ஒரு பெரிய அரசியல்வாதி. இவன் பாடுறா, எல்லாருக்கும் சேர்த்து பெரிய கோபுரத்தை கட்டி எழுப்புறானா. அப்படி என்று சொல்லி கடவுள் இவங்க ஒன்னா பேசுறதுனாலே, ஒன்னா கருத்தை பரிமாறிக்கொள்வதனால தானே இந்த பிரச்சனை. ஆகையினால் இவர்களுடைய பாஷையை தாறுமாறாக்குவோம் அப்படி என்று சொல்லி அங்கே பாஷைகள், பல்வேறு பாஷைகள், பிரிவுகள் என்ன செய்தாயிற்று? உண்டாயிற்று. அவ்வாறு மனிதனுடைய மனமேட்டிமையினாலே பிரிவுகள் ஏற்பட்டது. அதை பரிசுத்த ஆவியானவரை கண்டு கடவுள் ஒன்றிணைக்கிறார்.
பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதன் நோக்கம் பிரிப்பதற்கல்ல, ஒன்றிணைப்பதற்கு என்கிற மாபெரும் உண்மையை நம்முடைய வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவரை மையமாக வைத்து ஒன்றிணைக்க வந்த பரிசுத்த ஆவியானவரை மையமாக வைத்தே திருச்சபைகள் எந்த அளவிற்கு பிரிந்து கிடக்கிறது. குறிப்பாக சுயாதீன இண்டிபெண்டன்ட் திருச்சபைகளிலே எத்தனை பிரிவுகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டது ஒன்றிணைப்பதற்காக. பாருங்க, எப்பேற்பட்ட சூழலிலே கடவுள் அக்கினிமயமான நாவுகளை தந்து அவர்களை அந்நிய பாஷையை பேச, பிற மொழிகளை பேச வைத்தார் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி உள்ள புரிந்து கொள்ளுதல் இன்றைக்கு அநேக நேரத்தில் நம்மிடத்திலே இல்லை. இங்கே பாருங்கள், அந்த கூடுகையிலே எந்த மொழி பேசுகிறவர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள்? பார்த்தரும், மேதரும், எலாமித்தியரும், மொசபத்தோமியரும், யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிலிப்பியா, பம்பிலியா, எகிப்தியன் தேசத்தார்களும், அரபி தேசத்து மக்களும், எல்லா மக்களும் அங்கே கூடியிருக்கிறார்கள். கூடி இருக்க சீஷர்கள் மேல், அப்போஸ்தலர்கள் மேல் ஆவியானவர் பொழிந்தருளப்படுகின்றார். அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் மேல் பொழிந்தருளப்படு உட்காருகிறது. அவர்கள் பிற மொழிகளிலே பேச ஆரம்பித்தார்கள். அங்க எந்த சலச்சலப்புக்கு இடம் இல்லை. இவெல்லாம் வியக்கத்தக்க வகையிலே, ஆச்சரியப்படத்தக்க வகையிலே இருந்தது. யார் அங்கே கூடியிருந்த மக்கள் அவரவர் பாஷையிலே புரிந்து கொண்டார்கள். இவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை மிக தெளிவாக அவர்கள் அன்றைக்கு புரிந்து கொண்டார்கள். கடவுள் அன்றைக்கு அந்நிய பாஷையை கொடுப்பதற்கான மிக மிக முக்கியமான நோக்கம், பல மொழி பேசுகிற மக்கள் அங்கே இருந்தார்கள். அவர்கள் கடவுளுடைய நாமத்தை அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் மேல் பரிசுத்தாவியை பொழிந்தருளி அந்நிய பாஷை வரத்தை கொடுத்தார், ஒன்றிணைத்தார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள், பிரமித்தார்கள். இன்றைக்கு பாருங்கள், பரிசுத்த ஆவியானவரை மையமாக வைத்து நடைபெறுகின்ற கேலி கூத்துகளை பார்த்தால் ரொம்ப பரிதாபப்படத்தக்கதாக இருக்கிறது. நீங்கள் இன்றைக்கு அதிகமாய் கூட்டங்கள் இந்த கோடைக்கானல் பிரதேசத்திலே நடைபெறுகின்றன. அநேக பிரசங்கிமார்கள் வருகிறார்கள். என்ன பேசுகிறார்கள்? அந்நிய பாஷை பேசுகிறார்கள். எந்த மொழியிலாவது இருக்கா? எந்த மொழியிலாவது இருக்கா? நான் பிரசங்க பீடத்தில் கிரிட்டிசைஸ் பண்ணுவதற்காக இதை சொல்லவில்லை, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த மொழியிலாவது இருக்கா? அதற்கு சிலர் ஆராய்ச்சியை பண்ணினார்கள். இவர் என்னடா பேசுறாங்கன்னு பார்த்து ரெக்கார்ட் பண்ணி அவர்கள் ஆராய்ச்சி பண்ணினார்கள். இவர்கள் பேசுகிறது எந்த மொழியிலையும் இல்லை. இப்ப உண்மையான அந்நிய பாஷை வரம் என்று சொன்னால், இப்ப நம்ம மத்தியில ரோபின் இருக்கார், ரோபின் வரலையோ? ரோபின் இருக்கார். அவர் பிரெஞ்சு ஆசிரியர். பிரெஞ்சு மொழி அவருக்கு தெரியும். நான் பிரெஞ்சு படிக்கல. அதே நான் இன்றைக்கு இப்போது பிரெஞ்சுல நான் பிரசங்கம் பண்ணுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். யார் ஆச்சரியப்படுவா? நீங்க ஆச்சரியப்படுகிறீர்களோ இல்லையோ, அவர் ராபின் ஆச்சரியப்படுவார். இவர் எங்கிருந்துடா இந்த மொழிய கத்துக்கிட்டு வந்தாரு, இவ்வளவு அருமையாய் பேசுறாரு, இவ்வளவு சிறப்பா பேசுறாரு அப்படி என்று அவர் ஆச்சரியப்படுவார். ஏன்னா அவருக்கு அந்த மொழியை பற்றி தெரியும். அப்ப உண்மையாகவே கடவுளுடைய செயல்பாடுதான் என்று அவர் புரிந்து கொள்வார். இதுதான் அன்றைக்கு பெந்தேகோஸ்தே திருநாளிலே நடைபெற்ற ஒரு மகத்தான ஒரு காரியம். அதான் 11வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது பாருங்கள். நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள்
தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. அப்போ இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை கேலி கூத்தாக்கி கொண்டிருக்கிறோம். மெட்ராஸ்ல போனா வீடே தரமாட்டான் ஐயா கிறிஸ்தவனுக்கு. கேட்கிறான், கேட்டுக்கிட்டு அடுத்து விசாரிக்கிறான். கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க மற்றவங்க எல்லாம் ஒரே அடியா கிறிஸ்தவர்களுக்கு இல்லை என்கிறார்கள். கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க நீங்க இதா கத்தோலிக்கரா, அடுத்து புரோட்டஸ்டாண்டா, புரோட்டஸ்டாண்ட்ல எது அப்படின்னு கேட்டுதான் வீடு கொடுக்குறான். ஏனென்று சொன்னால் இவர் வீட்டுல போனாலும் சும்மா இருப்பதில்லை. அந்நிய பாசை என்ற பேர்ல கேலி கூத்தாக்கி கொண்டிருக்கிறார்கள். கடவுளுடைய நாமத்தை தூஷித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாருக்காவது புரியுதா? எதையாவது புரியணும் அல்லவா? அல்லது அவர்கள் பேசுகிற மொழியிலே அவர்கள் இருக்கிறார், அங்க அந்த ஆட்கள் அங்க இருக்கணும் அல்லவா? அப்ப எதற்கு? ஒருவேளை இருக்கட்டுமே, நீங்க ஒரு மொழியிலே பேசுகிறீர்கள். இப்போ எனக்கு ஹிந்தி தெரியாது, நான் ஹிந்தியில உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன். நீங்க புரியுமா? உங்களுக்கு புரியாது. ஒருவேளை பாலன் ஐயா புரிந்து கொள்ள முடியும், மற்ற யாரும் புரியாது. அர்த்தம் இல்லை, நான் பேசுவதில் எந்த விதமான அர்த்தம் இல்லை. அல்ல ஒரியா மொழியில பேசுறேன், ஒரியா மொழி தெரிந்தவர்கள் யாராவது இங்க இருக்கிறீர்களா? இல்லை. அப்ப நான் பேசிய அர்த்தம் இல்லை, நேரத்தை நான் விரயமாக்குகிறேன். அப்போ பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு அருளப்பட்டதன் பிரதானமான நோக்கம் பிரிப்பதற்கு அல்ல, ஒன்றிணைப்பதற்கு. எல்லா மொழி மக்களும் எல்லா இன மக்களும் ஒன்று இணைய வேண்டும், கடவுளுடைய மகத்துவத்தை அறிய வேண்டும், உணர வேண்டும். இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் வைத்து நடைபெறுகின்ற நல்ல வியாபாரம் நல்ல முறையில செழித்தோங்குகிறது. அநேக பிரசங்கிமார்களுக்கு நல்ல வருமானத்தை ஈட்டி தருகிறது. மக்களும் குழம்பி போயிருக்கிறார்கள். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் பிரிப்பதற்கல்ல, ஒன்றிணைப்பதற்கு. அடுத்ததாக பரிசுத்த ஆவியானுடைய மகத்துவத்தை பாருங்க. அவர் சாதாரணமானவர்கள். 7வது வசனம், எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? பிரமிப்படைய செய்யும் ஆவியானவரை சாதாரணமாக ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளே நாம் முடக்கிவிடக் கூடாது. ஏதோ அந்நிய பாசை என்று குறுகிய வட்டத்திற்குள்ளே முடக்கிவிடக் கூடாது. அவர் எப்படி செய்கிறார்? பிரமிப்படைய செய்கிறவர். பார்க்கிறாங்க, எல்லா மக்களும் ஆச்சரியப்படுகிறார்கள். இவர்கள் பேசுகிற அந்நிய பாசையை பார்த்து அங்க எல்லா மொழி மக்கள் இருக்கிறாங்க, சந்தோஷப்படுகிறார்கள். அந்நிய பாசைக்காரர்கள், கடவுளை முழுமையாக அறிந்து கொள்ளாதவர்கள் இந்த செயல்பாடை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். இன்னைக்கு நமக்கு அப்படி இல்லை, காது கூசுகிறது, வேடிக்கையா இருக்கிறது, கேலியாக இருக்கிறது. ஆனால் பாருங்க, பிரமிப்படைய செய்யும் ஆவியானவர் பிரமிப்படைய செய்கிறார். எப்படி பிரமிப்படைய செய்கிறாரு? என்ன சொல்லுகிறார்? அங்க அந்த மக்கள் சொல்லுகிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள்? இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? கலிலேயர் அல்லவா? அப்போ கலிலேயர் என்று சொன்னா ஏன் அப்படி சொல்லுகிறார்கள்? அற்பமா சொல்லுகிறார்கள். கலிலேயர் இருந்தா மிகவும் பின்தங்கிய பகுதி, மிகவும் பின்தங்கிய பகுதி. நாம் இன்னைக்கு சொல்லுவோம்ல, வட மாநிலத்தில் இருந்தா முதல்ல எந்த ஸ்டேட்னு கேட்போம். பீகார், உத்தரப்பிரதேசம் அவ்வளவுதான், அவனுக்கு அறிவு அவ்வளவுதான் அப்படின்றதுன்னு நம்ம சொல்லுவோம். பீகாரி அவன், உத்தரப்பிரதேசக்காரன் அவன் அப்படி என்று சில நேரத்தில் நிர்விசாரமாய் நான் சொல்லுகிறோம், சாதாரணமாய் சொல்லி முடித்து விடுகிறோம். அதே போல இவர்கள் அங்கு கூடி வந்த மக்கள் சொல்லுகிறார்கள், இவர்கள் கலிலேயர் அல்லவா? ஸ்கூலுக்கு செல்லாதவர்கள், கல்லூரியில சென்று பட்டம் வாங்காதவர்கள், அப்பேற்பட்ட மக்களை குறித்து ஆச்சரியப்படுகிறார்கள். ஏன் ஆச்சரியப்படுகிறார்கள்? இவர்கள் கலிலேயர் அல்லவா? ஆனால் இவர்கள் இவ்வளவு சிறப்பாக அருமையாக மொழிகளிலே பேசுகிறார்களே. பேசுகிறார்களே. இன்றைக்கு கூட்டத்துக்கு நம்ம போறோம், அட்லீஸ்ட் ஹிந்தி மொழியில பேசலாம்,
ஏதாவது 2 மிலிட்ரி, பாலன் ஐயா மாதிரி 2 மிலிட்ரியில பணிபுரிந்தவர்கள் இருப்பார்கள். சந்தோஷமா இருக்கும். ஓ பரவாயில்ல, உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவர். ஹிந்தி படிக்காத மனுஷன் ஹிந்தி பேசலாம், அல்லது பிரெஞ்சு பேசலாம். அட்லீஸ்ட் ரோபினை போலத்து ஒரு 2 பேர் ஒரு ஆள் அங்கே இருப்பாங்க. ஒண்ணுமே இல்லையே ஐயா, பிரமிப்படைய இல்லை, கேலி குத்தாகி விடுகிறது. ஆனால் இங்கே பிரமிப்படைய செய்தார். ஏன்னா ஆவியானவருடைய செயல்பாடு அங்கே அவ்வளவுக்கு அவர்களை தூக்கி நிறுத்தியது. பிரமிப்படைய செய்யும், ஆச்சரியமடைய செய்யும். இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த வில்லியம் கேரி சாதாரண செருப்பு தைக்கிற தொழிலாளி, சாதாரண தொழிலாளி. நம்ம பார்க்கிறோம், பஸ் ஸ்டாண்டு போற வழியில அந்த ரோட்டோரத்துல நடைபாதைசாரிகள் செல்லுகின்ற நடைபாதையில உட்கார்ந்து இருக்கிறாரே ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி. அதே போன்ற ஒரு தொழிலை செய்தவர் தான் இந்த வில்லியம் கேரி. அப்பேற்பட்ட வில்லியம் கேரி இந்தியாவுக்கு வந்தார். பரிசுத்த ஆவியானவர் மேல் இறங்கினார் என்று சொல்லி மொழிய தெரியாத பாசையில் அவர் பேசிக்கொண்டு தெரியவில்லை. தேவையை உணர்ந்தார், திருமறையை மொழிபெயர்த்தார். எத்தனை மொழிகளிலே? கிட்டத்தட்ட 34 மொழிகளில், இந்திய மொழிகளிலே ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி மொழிபெயர்த்தார் என்று சொன்னார். அதுதான் வியக்கத்தக்க, பிரமிப்படை பிரம்மாண்டமான ஒரு காரியம். பரிசுத்த ஆவியானுடைய ஆற்றலினாலும் வல்லமையினாலும் அவர் என்ன மொழிவரம் பெற்று அந்த மொழிகளிலே திருமறையை மொழிபெயர்த்தார். அதுதான் உண்மையிலேயே அந்நிய பாசை வரம். இவ்வளவு மொழிகளிலே கற்று தேர்ந்து மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொன்னால் அது சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல. உண்மையாகவே யார் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ அவன் ஹீரோவா இருக்கிறவர்கள் எல்லாரும் ஹீரோவாக மாறுவார்கள். அதுதான் யதார்த்தமான உண்மை. எந்த மனிதன் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு செயலாற்ற முற்படுகிறானோ அவன்தான் வாழ்க்கையிலே யதார்த்தமாய் அவன் ஹீரோ. இங்கே இப்போது இவர்கள் பேசுகிற அந்நிய மொழியை வைத்தே இந்த கலிலேயராகிய மனுஷர் எல்லாரும் இப்போது அங்கே கூடியிருந்த மக்களிடத்திலே ஹீரோவாக மாறிவிடுகின்றார்கள். அடுத்து 3வதாக பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? அதான் யோவான் 14வது இன்றைக்கு வாசித்து கேட்ட நற்செய்தி பகுதி, யோவான் 14வது அதிகாரம் 26வது வசனம். யோவான் 14வது அதிகாரம் 26வது வசனம். பிதா அனுப்ப போகிற தேற்றவாளன் அப்படி என்று வேதம் சொல்லுகிறது. தேற்றவாளன். ஆங்கில வேதாகமும் மிக தெளிவாக சொல்லுகிறது. அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் ஹெல்பர். ஹெல்பர் என்று சொன்னா உதவியாளர். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவியானுடைய முதல் வேலை ஒன்றிணைக்கின்ற வேலை. 2வது பரிசுத்த ஆவியானுடைய வேலை ஹீரோவாக வாழ்க்கையில யார் கிடக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் ஹீரோவாக்குகின்ற வேலை. 3வதாக அவர் உதவி செய்கின்ற வேலை. ஹெல்ப்பராக இருக்கிறார். நான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு எனக்கு யாரும் இல்லையே, எனக்கு துணை இல்லையே என்று நீங்கள் கலங்கிவிடக் கூடாது. அதான் சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். அப்படி என்று சொல்லி சென்ற ஆண்டவர், பரலோகத்திற்கு ஏறி சென்ற ஆண்டவர் தம்முடைய மக்களுக்காக ஒரு உதவியாளரை இந்த உலகத்திலே அனுப்பி வைத்தார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு நாம் வாழ பழகுவோம் என்று சொன்னால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை ஜெயமாக மாறும், வெற்றியாக மாறும். தோல்வியை சந்திப்பது போல இருக்கும், போராட்டங்களை சந்திப்பது போல இருக்கும், பலவீனங்களை சந்திப்பது போல இருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் மிக எளிதாக நாம் தாண்டி வர முடியும். ஏனென்று சொன்னால் அவர் நமக்கு ஒரு உதவியாளராக இருக்கிறார். இன்றைக்கு பெந்தேகோஸ்தே
திருநாள் நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு பெரிய மாபெரும் உண்மை. மவுண்ட் சயான் லுதரன் திருச்சபை மக்களே, ஆராதனையிலே பங்கெடுத்திருக்கிற மக்களே, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலும் தனிமையானவர்கள் அல்ல. ஒரு துணையாளர் உங்களுக்கு இருக்கிறார். அவர்தான் யார்? பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கு காலம் நேரம் அதிகமாகிவிட்டது. இன்றைக்கு நம்மை நோக்கி வருகின்ற கேள்வி தான். உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறீர்களா? கையை வைத்துங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறீர்களா? 1 2 3 4 5 6 7 8 இதுல எத்தனை பேர் ஞானஸ்நானம் பெற்றவர்கள்? கை வைத்துங்க பார்க்கலாம். ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எந்த சபையா இருக்கட்டும், அதாவது பிரச்சனை இல்லை. 1 2 3 4 5 6 7 8 9 10 போதும் போடுங்க கீழே. எண்ணமே முடியல. அப்போ இவ்வளோ பேர் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் என்று கை உயர்த்துகிறீர்கள். ஆனால் நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றனா என்று சொன்னால் உங்களுக்குள்ளே ஐயம் வருகிறது. இங்கதான் கோளாறு. இதை வைத்துதான் இன்றைக்கு சுயாதீன பிரசங்கிமார்கள் மக்களை மயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரே வார்த்தை சொல்கிறார்கள், அபிஷேகம், அனாயிண்டிங். இந்த 2 வார்த்தை தான் தமிழ்ல சொல்லுகிறார்கள். அபிஷேகம் என்று சொல்லுகிறார்கள். அடுத்து கேட்கிறோம், கொஞ்சம் ஸ்டாண்டர்டான அனாயிண்டிங் பெற்றிருக்கிறாயா? நம்ம ஆட்க அப்படியே முடங்கிடுறோம். பதில் சொல்ல தெரியல. ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்போது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நாம் ஞானஸ்நானம் பெற்றோமோ அப்போதே பரிசுத்த ஆவியானவர் நம்மளே என்ன செய்யப்பட்டு விட்டார்? ஊற்றப்பட்டு விட்டார். இந்த விசுவாசம் இல்லை. அப்போ இன்னைக்கு நாம் யார் நமக்கு சொல்ல முடியல. நமக்கு அடையாளம் ஒண்ணு இல்லை. பெந்தேகோஸ்துக்கார ஒரு அடையாளம் சொல்லுகிறார். என்ன அடையாளம்? அந்நிய பாசை என்கிறது ஒரு அடையாளமாக வைத்து மக்களை இன்றைக்கு குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஆவியானவருடைய வரங்களிலே ஒன்றே ஒன்றுதான் வருது. அதாவது 199 காரியங்கள் வேற இருக்கு. ஒரே ஒரு சதவீதமான ஒரு காரியத்தை வைத்து மட்டும் அதை அடையாளமாக வைத்து மக்களை இன்றைக்கு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அனாயிண்டிங் பற்றியா? நம்ம ஆட்களுக்கு அதுக்கு பற்றி உள்ள உறுதிப்பாடு இல்லை. ஆகையினால தளர்ந்து போய் சொல்லுகிறார்கள், இல்ல அப்பவா நீ அனாயிண்டிங் பெரு அப்படி என்று அழைத்து போகிறார்கள். அப்படியே அப்படியே ஒரு பக்கம் இசை முழங்குகிறது, இன்னொரு பக்கம் பாடல். பெற்றுக்கொள் 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 என்கிறாங்க. மக்கள் ஏதோ சத்தம், பயங்கரமா சத்தம் எழும்புகிறது. அந்த சத்தம் எழும்பி அப்படியே ஜெபம் பண்ணி முடிச்சுக்கிறாங்க. இப்போது உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்து விட்டார்? இறங்கி விட்டார். அதுல சிலர் சொல்றாங்க, அந்நிய பாஷை எனக்கு வரலையே, பேசு 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 ஏதோ பேச பேச அப்படியே ஃபோல்ஸ் பண்ண அது ஏதோ பேச ஆரம்பிச்சிடலாம். இதுதான் இன்றைக்கு நடக்கின்ற வேடிக்கையான காரியம். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வீட்டில் ஒரு கத்தி இருக்கு, காய்கறி வெட்ட ஒரு கத்தி இருக்கிறது. 2 நாள் கட் பண்ணிட்டு ஒரு 3ஆம் நாள்ல இருந்து 1 மாசம் எடுக்காம இருக்கு பாருங்களேன், அந்த கத்தி என்ன பிடிக்கும்? துருபிடிக்கும். அதுதான் உண்மை. அதே போலதான் ஆண்டவர் நமக்கு ஞானஸ்நானத்தின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்தருளி இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் செயல்பட விடாமல் பயன்படுத்தப்படாத கத்தி எவ்வாறு பயனற்று போகிறதோ, துருபிடித்து போகிறதோ, அதே போலதான் நமக்குள்ளே தந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரை செயல்பட அனுமதிக்காத காரணத்தினால் அவர் அப்படியே கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய அடையாளம் அப்படி இல்லைங்க. கோயில்ல அந்நிய பாஷை பேசுறான், வீட்டுல போய் பக்கத்து வீட்டுக்காரனோட பச்சையா கெட்ட வார்த்தை பேசுறான். அப்ப இது அடையாளம். பரிசுத்த ஆவியானவர் பெற்றதற்கான அடையாளம் இதுதானா? இல்ல. அடையாளம் என்பது என்னன்னு நான் சொல்றேன். உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் ஒளிந்தருளப்பட்டிருக்கிறார் என்பதற்கான அடையாளம் என்னவென்று சொன்னால்,
அன்னை தெரசாவை ஒரு வாட்டி பார்க்க வர்றார் ஒரு கிரிக்கெட் வீரர் சித்து. ஒரு குறிப்பிட்ட எமௌண்டோடு ஏதோ நான் என்ன சமூக பணிக்கு கொடுக்க போகிறேன் என்ற பெரிய இதோடு அவர் வந்தார். பணத்தோடு வந்திருக்கிறார். மதர் தெரசா எங்கே அப்படி என்று கேட்டவுடனே மதர் தெரசா அங்க உள்ள மக்களுக்கு காயங்களை கட்டி கொண்டிருக்கிறார். சரி, நீங்க உள்ள போய் பார்க்கலாமா? உள்ள போய் பாருங்க அப்படி என்று சொல்லி சித்துவை அனுப்பி வைத்தார்கள். எந்த அளவிற்கு வேகத்தோடு அப்படியே நான் பணம் கொண்டு வந்திருக்கிறேன் என்ற ஒரு இதோடும் போனாரோ, அதை விட பன்மடங்கு வேகத்துல அந்த ரூமை விட்டு என்ன செய்து வந்தார்? ஓடி வெளியே வந்தார். ஏன்? அங்கே அவரால் ஒரு செகண்ட் கூட தாக்கு பிடிக்க முடியவில்லை. அந்த அளவிற்கு பேட் ஸ்மெல். எங்க வீட்டின் அல்லது அதனுடைய வெளி அறையிலிருந்தோ அல்லது பக்கத்தில் இருந்தெல்லாம் வரல, உள்ளிருந்து அங்கே காயம் பட்டு கிடக்கிற மக்களுடைய காயத்திலிருந்து அழுகி நாற்றம் எடுக்கிற புண்களிலிருந்து வந்த நெடிய வாடை. அப்பதான் வெளியே வந்துதான் கேட்டார், இந்த அம்மா எப்படி இதை செய்கிறார்கள்? அதான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். அனாயிண்டிங், ரியல் அனாயிண்டிங், ரியல் அபிஷேகம். அதுதான் பரிசுத்த ஆவியினாலே அனாயிண்ட் பண்ணப்பட்டவர்களால் மட்டும்தான் அதை செய்ய முடியும், நிற்க முடியும். மற்றவர்களாலே யாருமே தாக்குப்பிடித்து நிற்க முடியாது. வில்லியம் கேரி சொன்னேன், 34 மொழிகளிலே திருமறையை மொழிபெயர்த்திருக்கிறார். எவ்வாறு ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியால செய்ய முடியும்? ஒரு முறை இவரை அவமானப்படுத்தும் பொருட்டு ஒரு மீட்டிங்ல பேசினாங்க. என்னையா நீ ஒரு செருப்பு தொழிலாளி தானே? உடனே வில்லியம் கேரி சொன்னார், அப்பா செருப்பு தொழிலாளி இல்லை, கிழிந்து போன செருப்புகளை தைக்கின்றவன் நான் அப்படி என்று தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்தினார். அப்பேற்பட்ட மனிதன் 34 மொழிகளிலே திருமறையை மொழிபெயர்த்தார் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? அதுதான் தூய ஆவியானவருடைய அனாயிண்டிங், தூய ஆவியானவருடைய அபிஷேகம். அவர்கள் மதர் தெரசாவா இருக்கட்டும், வில்லியம் கேரியா இருக்கட்டும், அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆவியானவரை செயல்பட அனுமதித்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஹீரோவாக நிற்கிறார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சுய பலத்தை கொண்டு, சுய ஞானத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை கட்ட முயற்சிக்கிறோம். நம்முடைய பண பலத்தை கொண்டு கட்ட முயற்சிக்கிறோம். எனக்கு மனித பலம் இருக்கிறது, அதை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முயற்சிக்கிறோம். நாம் தோற்று போவோம். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஆவியானவருடைய துணை, ஆவியானவருடைய நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட அனுமதிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை வெற்றி நிறைந்ததாக மாறும். ஆகையினால் அனாயிண்டிங் அப்படிங்கிறது அப்படி இல்லை, ஏதோ அந்நிய பாசை இல்லை, அது அன்பின் மொழி. அன்பின் மொழி. உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து ஒருத்தர் சொல்லணும், உண்மையாகவே இவன் யாருடைய மனிதன்? கடவுளுடைய மனிதன் அப்படி என்று உங்களுடைய நீங்க உங்களுடைய வாழ்க்கையின் மூலம் வெளிப்படுகின்ற அன்பின் மொழியை பார்த்து சொல்ல வேண்டும். ஆகையினால் நீங்கள் அபிஷேகம் என்ற பெயரிலே, அந்நிய பாசை என்ற பெயரிலே, அனாயிண்டிங் என்கிற பெயரிலே பற்பல மொழிகளை பேசி கடவுளுடைய நாமத்தை தூசிக்க முற்பட வேண்டாம். ஆவியானவருக்கு உங்களை நீங்கள் அர்ப்பணியுங்கள். அவர் உங்களை நடத்துவார். அவர் உங்களை சிறப்பான பாதையிலே வழி நடத்துவார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தால் காத்துக் கொள்வதாக. ஆமென்.